எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் என் தாய் என்னை கைவிட்டு விட்டார்களே, என் தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலையே வேண்டாம். அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். இதை ஆங்கில மொழியாக்கம் பலவிதமாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிடும் போது ஆண்டவர் உன்னுடைய கரத்தை இறுக பிடித்து கொள்வார் என்றும், இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள், அவர்கள் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார் என்றும், இன்னும் ஒரு சில மொழியாக்கம், அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கைவிடப்படுதல் என்றால் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதோ அல்லது பிள்ளைகளை விட்டுவிட்டு தங்களை பார்த்து கொள்வதோ மாத்திரம் அல்ல. அநேக பெற்றோர்கள் எப்படியா இருக்கிறார்கள் என்றால், பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை கைவிடுகிற நிலை, அல்லது பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தை யோசிக்காமல் நினைத்து கூட பார்க்காமல் கைவிடுகிற நிலை, அல்லது அவர்கள் ஒன்றை நினைத்து வைத்து கொண்டிருப்பார்கள், நான் இப்படி ஆக வேண்டும், இது படிக்க வேண்டும் என்று. ஆனால் தாயும் தகப்பனும் நீ இதை படி என்று இவர்கள் சொல்லுகிற இதுவெல்லாமே ஒரு விதத்தில் கைவிடப்பட்ட நிலைமைதான். ஏனென்றால் அந்த பிள்ளையின் இருதயத்தை யோசித்து பாருங்கள். நான் இதை படிக்கலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் இவர்கள் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, என்னுடைய ஆசை இதுதானே, ஆனால் அதை நான் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று தாய் தகப்பனுக்காக ஆசைகளை விடுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் பெற்றோரின் நிமித்தமாக அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். இது எல்லா பெற்றோரையும் நான் சொல்லவில்லை, ஆனால் இப்படியும் ஒரு சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். முழுமையாய் தள்ளிவிடாவிட்டாலும் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், நான் உன்னை புரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உன் தகப்பனுக்கும் தாயும் உன்னுடைய இருதயத்தின் வேதனை புரியாமல் இருக்கலாம், நீ அங்கலாய்க்கிற காரியம் தெரியாமல் இருக்கலாம், நீ அழுவது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாயிருக்கிறேன். நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் உன்னை இறுக பிடித்து கொள்வேன், என் பிள்ளையாய் எடுத்துக் கொள்வேன். உன்னை நான் உயர்ந்த ஸ்தானங்களில் நிச்சயம் நிறுத்துவேன். நீ சோர்ந்து போகாதே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தாய் கைவிட்டு விட்டார்களே, தகப்பன் கைவிட்டு விட்டார்களே என்று அழுவது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் நம்ம எடுக்க அவர் கரம் இருக்கும் போது எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.